நேரில் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு கடையில் சாப்பிட்டேங்க. இளநீர் அல்வான்னு ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நம்மளோட பாம்பே கராச்சி அல்வான்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான். ஆனால் இளநீரில் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு செஞ்சு பார்த்த போது அது நல்ல ஒரு இதுவாக வந்தது. அதனால் உங்ககிட்ட அதை அப்படி பரிமாறிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு எந்த கப்பில் அளக்குனீங்களோ அதால் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் நான் தான் எடுத்திருக்கேன் இந்த தடவை. ஆனால் நான் பண்ணுறது வந்து சக்கரை போட்டு பண்ணலை, நாட்டு சக்கரை போட்டு பண்ணலாமே. ஸோ நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 கப்புனா இதால் 2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 கப்பு இளநீர். இந்த இளநீர் தண்ணி இருக்கு இல்லையா, அது 3 கப்பு இந்த மாவு கரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரைக்கு நம்ம வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி வேணும். அந்த தண்ணி இதோட போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, திராட்சை எல்லாம். கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் தூள் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இல்லைன்னா அதே இல்லைன்னா இந்த வெள்ளத்தினால அது கிடைக்கிற கலர் கூட போதும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக நெய், பொடியாக நறுக்கின இளநீர். இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரைக்கு தகுதியாக, அதாவது ஒரு 2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர், அந்த 2 கப்புக்கு 2 கப் தண்ணி. நாட்டு சர்க்கரை இது தண்ணி கம்மியாக போடுறவங்க போட்டுக்கலாம். இது கிளற கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்லா இருக்கும். அந்த நாட்டு சர்க்கரை இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு மெதுவாக அதை கரைய விடலாம். அதுக்குள்ளார நம்ம இதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். இளநீர் எல்லாமே அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த இளநீர் தண்ணியில் இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளார நமக்கு இந்த நெய்யை ஒரு ட்ரேல கொட்டி தடவி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிட்டு. இந்த பக்கம் இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இது கொதிக்கும் போது இது பாகெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம வந்து இதை கொட்டி கலரிக்கலாம். ஆனால் இதை நல்லா கரைச்சிடணும். இந்த இளநீர் தண்ணியிலேயே இதை நல்லா கரைச்சிடுங்க. நம்ம ஊற்றி வச்சோம்னா கீழே போய் செட்டில் ஆகிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி கிளம்புறது சரியாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக. இது ஆக்சுவலாக சர்க்கரை போட்டோம்னா அந்த மஞ்சள் தெரியும். சர்க்கரை போடாமல் இருக்கும்போது வெள்ளத்தில் போட்டோம்னாலும் அந்த மஞ்சள் ரொம்ப தெரியாது. இன்னொன்று என்னென்னா, மஞ்சள் வாசனை அடிக்கும் போது என்ன கேட்கலாம், டெஃபரெண்ட்டாக வராது. ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை ஊற்றுன தீயை நல்லா குறைச்சிட்டு தான் இதை ஊற்றணும். ஏன்னா ஊற்றின உடனே இது கெட்டியாகும். இது ஒரு பக்கம் வச்சுட்டு டக்குன்னு கிளறிடலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவரோட தன்மை கெட்டியாகும். இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்க இளநீர் துண்டுகள், அதோட முந்திரி, இதெல்லாம் இப்படி போட்டுடலாம். நான் கொஞ்சம் வெள்ளரி விதை, முந்திரி, அதோட திராட்சை போட்டுக்க. இந்த எதையுமே நான் மறுக்கலை. அவ்வளோதான். இப்போ இது கிளறணும். கண்டிட்டு இருக்கும்போதே தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கலாம். நீங்க பொறுமையா அது வரைக்கும் நான் கலரிட்டு இருக்கேன். அதான் கட்டி போட்ட அவ்வளோதான். திருப்பி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா கூட அவ்வளோதான். இப்போ இது கிளற 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 கெட்டியாகும். ஆனால் நல்லா கிளறணும். இன்னொன்று வந்து கட்டி தட்ட விட்டுறக்கூடாது. ஆனால் ஒரு 1 செகண்ட் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அது பணம் தீ தான் குறைச்சிட்டோமே அப்படின்லாம் நினைக்க முடியாதுங்க. இது மட்டும் சட்டுன்னு கட்டி தட்டிடும். அதனால கட்டி தட்டினா அடியும் பிடிக்கும், ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். அதனால நம்ம தீயை குறைச்சி வச்சு நிதானமாக கிளறலாம். கெட்டி ஆகும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். கெட்டி ஆக ஆக நல்லா கிளாஸியாக இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஒவ்வொருளவுக்கு நல்லா கிளறினா தான் நல்லாயிருக்கும். பாக்கிறதுக்கு தூரத்துல இருந்து பார்க்க அந்த காசி அல்வாவோட கலர் அண்ட் டெக்ஸ்சர் தெரியும். கோதுமை அல்வா இல்ல நம்ம காசி அல்வா ஒரு மாதிரி yellowish-ஆ அந்த இதுக்கு சரி சரி கோதுமை அல்வா. அது என்னோட क्वेश्चन நம்பர் 2.
ஓ அது வேற. ஆமா ஏன்னா அதான் நானு அது ஆன்லைன்ல கேட்கலாமா ஆஃப்லைன்ல கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க ஆன்லைன்லயே. நான் திணறேன்னா ஆஃப் பண்ணிடு. இல்ல இல்ல திணறலாம் மாட்டீங்க, அதனால கேட்கலாம் அப்படின்னு. இப்ப கார்ன்ஃபிளவர் போட்டு பண்ணலாம் ஆண்டி. இதே இது கார்ன்ஃபிளவர்ல தான் பண்ணணுமா இல்ல கோதுமை மாவு? ஏன்னா சில பேருக்கு கார்ன்ஃபிளவர் வேணாம்னு யோசிக்கிறவங்க, கோதுமை மாவுல பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே ப்ராசஸ் இப்படியே கோதுமை மாவுல பண்ணலாமா? கோதுமை மாவுலயும் பண்ணலாம். கோதுமை மாவு வந்து ஆக்சுவலா 2-3 இதுவா பண்ணணும். ஒண்ணு வந்து கோதுமையை ஊற வச்சு, இன்னொன்னு வந்து கோதுமை மாவையே பிசைஞ்சு ஊற வச்சு கரைச்சு 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 பால் எடுத்து அப்படியும் பண்ணுவோம். வெறுமனே கோதுமை மாவுலயும் பண்ணலாம். நம்ம கோதுமை மாவுல கொஞ்சம் ஈஸியா பண்ணக்கூடிய அல்வா நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு தடவை, நம்மளோட இதே சொல்லியிருக்கோம். ஆமா இல்ல இந்த ரெசிபிக்கு எந்த டைப் இது ஈஸியா இருக்கும் கோதுமை மாவுல? கோதுமை எது ஈஸியா இப்ப இப்ப நம்ம இந்த இதுவும் அல்வா பண்றோம் இல்லையா, கரைச்சிட்டு பண்ணலாம். கரைச்சிட்டு கோதுமை மாவை தண்ணியில கரைச்சு கொஞ்ச நேரம் விட்டுறணும். விட்டுட்டு அது நல்லா ஒரு லேசா அந்த நல்லா தண்ணி கொஞ்சம் ஊத்தி கரைச்சிட்டு விட்டுட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லா மேல தெளிஞ்சு வரும். நல்லா புளிக்கவே விடலாம். கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டு. ஆனா நம்ம இதுல இளநீர்ல போடுறோம். இதுல நீங்க போட்டு பண்ணணும். இதே அல்வாவை கோதுமை சப்ஸ்டியூட், கார்னுக்கு பதிலா கோதுமை மாவு சப்ஸ்டியூட். அதுக்குதான் கேட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல கேட்கணும். நேரம் தான், எனக்கு நேரம் தான். இல்ல நான் இளநீ போட்டு நான் ட்ரை பண்ணது இல்ல. ஓகே ட்ரை பண்ணிட்டு அப்புறமா இல்ல யாராவது பாக்குறவங்களுக்கு தோணலாம்ல ஒருவேளை கோதுமையில போட்டு பண்ணா எப்படி இருக்கும்னு, அதுக்காக தான் கேட்டேன். இல்ல ஆனா இளநீ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுமே செஞ்சுட்டு நேருக்கு நம்மளுமே செஞ்சு காமிச்சிருக்கோம். ஓகே ஹெல்த்தியா இருப்பாங்கல்ல, அதனால அதை செஞ்சு காமிப்போம். ஆனா நான் ட்ரை பண்ணல. அதை வச்சு நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம நீங்க கோதுமை அல்வா பண்ணிருக்கீங்க அது தெரியும். இல்ல இதே அல்வால கார்ன்ஃபிளவருக்கு பதிலா கோதுமை மாவை சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண முடியுமா? இளநீ இல்ல இளநீ வச்சு நான் ட்ரை பண்ணது. நான் பாட்டுக்கு எரியா சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டே இருந்ததுக்காக நான் செய்யலாமே அப்படின்னு சொல்லி யார் வாயும் ஒட்டி இருக்கக்கூடாது. நான் ஒழுங்கா செஞ்சு பார்த்து சரியா வருதான்னு பார்த்துட்டு அதுதான் இதோட கிளாரிபிகேஷன். ஆமா நல்ல கிளாரிபிகேஷன் தான். ஆமா இந்த சம்மருக்கு எல்லாரும் இந்த அல்வா சாப்பிடுங்க. அடுத்த சம்மருக்குள்ள நம்ம அதை கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்த சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஓகே சும்மா ஒரு அரை போட்டு ட்ரை பண்ணிடுவோம். யாருமே தானே. ஆமா வீட்டுல தென்னமரம் இருக்குது, பரவாயில்ல. ஸோ இது நல்லா சேர்ந்து வரணும். இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றிடலாம். ஆனா இதுக்கே நல்லா கிளாஸியா தெரியும். ஆமா அது கார்ன்ஃபிளவரோட தன்மை நல்லா இதுவாகும். கரண்டி மாற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் சூடு ஏறுது கைக்கு. பெரிய கரண்டியை எடுத்துக்கிறேன். இது எதுவும் பதம் எதுவும் இருக்காண்டி எப்போ இல்லை அதுதான். இதுல ஒன்னே ஒன்று பதம் மட்டும் என்னன்னா இறக்கும் போது சேர்ந்த மாதிரி நல்லா சுழண்டுக்கிட்டு வரணும். அது ஒண்ணுதான். மற்றபடி இந்த வெள்ளத்துக்கு பதம் கிடையாது, மாவு கரைச்சி ஊற்றுறதுக்கெல்லாம் பதம் கிடையாது. அப்ப தண்ணி அளவை கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். அப்ப டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா சூப்பரா பண்ணிடலாம். கராச்சி அல்வா வெல்லம் போட்டு பண்ணதே இன்னைக்கு சரி. கார்ன்ஃபிளவர் ஒன்று, அடுத்தது சக்கரை ரெண்டுமே இப்பெல்லாம் வேண்டாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கல்ல, அதனால வெள்ளத்தை போட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெள்ளத்தை போட்டு பண்றோம். இது பனம் சக்கரை நம்ம போட்டது இன்னைக்கு நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை இதே நீங்க வெள்ளம் போட்டு பண்ணா என்ன ஒண்ணே ஒண்ணு வெள்ளத்துல வந்து நம்ம கரையை விட்டுட்டு வடிகட்டிடணும். அந்த மண் இல்லாம இருக்கு. அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சேர்ந்துக்கிட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிட்டோம்னா வேலையாயிடும். இதுக்கு ஆக்சுவலாக நெய் வந்து ரொம்ப செலவாகாது. நானே 1/2 கப்பு கம்மியாக எடுத்தேன், அதுலேயுமே மீந்து போச்சு. ஆமாம் அவ்வளோதான். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டியிருக்கேன், தூண்டி கிளறிட்டு அவ்வளோதான். ஆனா இது ஹாலிடேஸ் டைம்ல பசங்க வீட்ல இருக்கும்போது பண்ணி வச்சோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. போக வர சாப்பிட்டுட்டு. ஆமா நல்ல ஹெல்தியாவும் இருக்கும், அவங்களுக்கு சாப்பிடுறது டேஸ்டாவும் இருக்கும். ஆமா அவ்வளவுதான்ப்பா, இறக்க போறேன். ரொம்ப ஈஸி தான் ஆண்டி. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இப்போ இதை நல்லா கொட்டியிருக்கேங்க. நல்லா நீ ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் துண்டுகள் போட்டால் கரெக்டாக இருக்கும், சரியா இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இந்த கத்தியில் கட் பண்ணிடலாம். இது நல்லா சாஃப்டாக வாயில் போட்டோன்னா லவக்குன்னு உள்ளே போயிடும். நல்லா ஈஸியாக இருக்கும்.
அதான் ஊற்றுன நெய் கூட கொஞ்சம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இது நெய் ரொம்ப இழுக்காது. ஆக்சுவலாக கொஞ்சமாக போடணுங்கிறது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், இல்லை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். அதுலேயுமே மீந்து போயிடுச்சு. நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஸோ இதை கட் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிடும்போது அப்படியே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ரெண்டாவது இந்த இளநீ வாயில் படுற போது, இந்த பருப்புகள்லாம் வாயில் படும்போது நல்லா இருக்குது. அந்த நான் கூட வெறும் இளநீர் தான் நம்ம கரைச்சி பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சதுண்டு. அப்போ நம்ம பண்ணும்போதுமே அந்த டேஸ்ட் நல்லா தெரிஞ்சுது. இப்பவும் நம்ம அந்த வெல்லம் போட்டு பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த இளநியோட டேஸ்ட்டும் தெரியுது. அதில் ஆக்சுவலாக அந்த இளநிக்கு வந்து அந்த ருசி அப்படின்னா ஒன்று இருக்குமே தவிர மற்றபடி ஃப்ளேவர்லாம் இருக்காது. ஆனால் இதில் நல்லாவே அந்த ருசி, அந்த வாசம் எல்லாமே தெரியுது. நல்லா இருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா பிள்ளைங்கெல்லாம் லீவ்ல இருக்காங்க, எதையாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும், நல்ல சௌகரியமாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.